இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு JavaScript வேரியபிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 2 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு. ஒன்று வந்துட்டு வேரியபிள்ஸ் ஆர் ஜஸ்ட் கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் வேல்யூஸ்னு போட்டிருக்கு. அடுத்தது the value stored in a variable can be changed any number of times. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் அப்படின்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி, அதில் நம்ம வந்து எந்த வேல்யூஸ்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வேல்யூ போட்டுட்டு அடுத்தது இன்னொரு சமயம் வந்துட்டு நம்ம அந்த வேல்யூ வெளியில் எடுத்துட்டு இன்னொரு வேல்யூவை போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வரலாம். ஸோ அந்த வேரியபிள் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் வேரியிங். அதாவது வேரியிங் அப்படின்னா வந்துட்டு மாறிட்டு இருக்கிறது. ஸோ வேரியபிள் அப்படின்னா வந்துட்டு மாற்றக்கூடியது. ஸோ அதுதான் வந்து அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ வேரியபிள் அப்படின்றது நம்ம எந்த ஒரு வேல்யூ வேணா அசைன் பண்ணலாம். அதுக்கு அந்த வேல்யூவை எப்போ வேணா மாற்றிக்கலாம். நம்ம அதுக்கு பேர் தான் வந்து வேரியபிள். ஸோ இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு வார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5. இங்கே பார்த்தீங்கன்னா வார் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரிசர்வ்ட் கீவேர்டு. ஸோ ரிசர்வ்ட் கீவேர்டு அப்படின்னா என்னதுன்னா, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல சில வார்த்தைகள் வந்துட்டு அவங்க ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம வந்துட்டு அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வார் அப்படின்றது வந்துட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வேரியபிளுக்கு முன்னாடி வார் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வர்றது வேரியபிள் அப்படின்னு புரிஞ்சுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட். இங்கே வந்து எக்ஸ் வந்துட்டு அந்த வேரியபிளோட பேர், அப்புறம் 5 வந்துட்டு அந்த வேரியபிளோட வேல்யூ. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, வேரியபிள் எக்ஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டு அதுக்குள்ள 5 அப்படின்ற வேல்யூவை போடுது. பட் அந்த வேல்யூ 5 வந்துட்டு நம்ம ஃபியூச்சரில் மாற்றிக்கலாம். அதுதான் வந்துட்டு வேரியபிளுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. ஸோ வேரியபிள் சம்பந்தப்பட்ட 3 ஆக்ஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா வேரியபிள் அசைன்மெண்ட், டிக்ளரேஷன், அப்புறம் இனிஷியலைசேஷன். ஸோ வேரியபிள் அசைன்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு வேரியபிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ தந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு வேரியபிள் அசைன்மெண்ட். சிம்பிளான விஷயம் தான். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா, y என்ற வேரியபிளுக்கு நம்ம வந்துட்டு 10 என்ற வேல்யூ கொடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு பேர் வந்து வேரியபிள் அசைன்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி y யோட வேல்யூ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா y யோட வேல்யூ வந்துட்டு 10. இதுக்கு பேர் தான் வந்துட்டு வேரியபிள் அசைன்மெண்ட். வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு வேரியபிள் நேம் வந்துட்டு முதல் வாட்டி நம்ம கோட்ல எழுதும் போது அந்த வார் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் போட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு வேரியபிள் அப்படின்ட்டு நம்ம டிக்ளேர் பண்றோம். அதுக்கு பேர் தான் வேரியபிள் டிக்ளரேஷன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி நடக்கும். ஆரம்பத்துல நீங்க ஏற்கனவே டிக்ளேர் பண்ண வேரியபிளை மறுபடியும் டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அதை டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ எப்போ வந்து நீங்க முதல்ல ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு பேர் தான் வந்து டிக்ளரேஷன். ஸோ இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வார் அப்படின்ற கீவேர்டு போட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வெறுமனே எக்ஸ் போட்டாலும் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் புரிஞ்சுக்கும் இது வந்து வேரியபிள் நேம் அப்படின்ட்டு. பட் அது வந்துட்டு பெஸ்ட் பிராக்டிஸ் கிடையாது. நீங்க எப்பவுமே வார் கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணி அதை டிக்ளேர் பண்றது தான் வந்துட்டு பெஸ்ட் பிராக்டிஸ். ஸோ வேரியபிள் இனிஷியலைசேஷன் அப்படின்றது என்னன்னா, நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணும் போதே வந்துட்டு அதோட வேல்யூவும் அசைன் பண்றோம். அதுக்கு பேர் தான் வந்துட்டு வேரியபிள் இனிஷியலைசேஷன். ஸோ பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா, வேரியபிள் இனிஷியலைசேஷன் வந்துட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும் போதே அதுக்கு அசைன்மெண்ட் வந்து நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு இனிஷியலைசேஷன். ஸோ இப்போ நம்ம கத்துக்கிட்டதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு போயிட்டு நம்ம எடிட் பண்ணலாம். அப்புறம் இந்த லைன்ஸ்லாம் டெலீட் பண்ண போறேன் நான். இதை சேவ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு வார் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 5 அப்படின்னு போட போறேன். அப்புறம் வார் 5 ஈக்குவல்ஸ் 10, வார் z ஈக்குவல்ஸ் எக்ஸ் பிளஸ் y. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட் the value of z is z. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்ன்ற ப்ராக்கெட்டுக்குள்ள நான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு அந்த வேரியபிளோட பேர் போடுறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் இந்த கமா போட்டு நிறைய விஷயங்கள ஒரே டாக்குமெண்ட் டாட் ரைட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் அவுட்புட் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் கான்சோல் டாட் லாக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி கமா போட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை கம்பைன் பண்ணி ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the value of z is 15 அப்படின்ற பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் zக்கு பதில் x மைனஸ் yன்னு கூட போடலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம x மைனஸ் y ஈக்குவல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் அப்டேட் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல்ஸ் 5, y ஈக்குவல்ஸ் 10 போட்டிருக்கோம். ஸோ 5 மைனஸ் 10 இஸ் மைனஸ் 5 அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 3 வேரியபிளை நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். வார் x ஈக்குவல்ஸ் 5, வார் y ஈக்குவல்ஸ் 10, அப்புறம் வார் z ஈக்குவல்ஸ் x பிளஸ் y. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த லைனுக்கு போயிட்டு நம்ம xக்கு இன்னொரு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து x ஈக்குவல்ஸ் 55 கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட் டாட் ரைட் போட்டுட்டு ஸோ இங்கே வந்துட்டு வேல்யூ ஆஃப் x இஸ் xன்னு போட போகிறேன். அப்புறம் இங்கே வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் ரைட் the value of z is
Z. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கணும். நம்ம ஆரம்பத்திலே வந்துட்டு எக்ஸ் ஒய் Z மூணுத்துக்குமே வந்துட்டு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Z-ஓட வேல்யூ வந்துட்டு ஆரம்பத்தில் 15. ஏன்னா எக்ஸ் வந்து 5, ஒய் 10. ஸோ எக்ஸ் பிளஸ் 5 வந்துட்டு 15 வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 55 மாற்றிடுறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கடைசியில் the value of Z is Z போடும்போது அது எந்த வேல்யூவை காட்டணும். ஸோ இங்கே Z-ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது அது வந்துட்டு 15 அப்படின்னு சொல்லணுமா இல்லாட்டி 55 plus 10 அதாவது 65 சொல்லணுமா. ஸோ அது வந்து 15 65 அப்படின்றத நீங்க ஒரு வாட்டி யோசிங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க ஒரு வாட்டி. ஸோ இப்போ நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு இங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்துட்டு 15 சொல்லுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸுமே வந்துட்டு ஒரே லைனில் பிரிண்ட் ஆயிருக்கீங்க. அதை வந்து நம்ம தனித்தனியாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் ரைட் பிஆர் டேக் போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அடுத்த லைனுக்கு போகும். ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக அந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்டை வச்சு ஒரு லைன் பிரேக்கை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த லைனுக்கு போகும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்த்த மாதிரி முதல்ல வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ போடுறோம். அதுக்கப்புறம் தான் வந்து Z-ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸோட வேல்யூவை ரீஅசைன் பண்ணுறோம், வேற வேல்யூக்கு அசைன் பண்ணுறோம். ஆனால் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம Z-ஓட வேல்யூ வந்துட்டு முதல்ல நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதே தான் இருக்கு. நம்ம எக்ஸை மாற்றினதுனால அந்த வேல்யூ மாறல. இது ஏன் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நம்ம கோடு டாப்ல இருந்து பாட்டமுக்கு ஒரே சீக்வன்ஸாக கொண்டு போவோம். ஸோ வந்துட்டு எக்ஸோட வேல்யூ நீங்கள் கீழே மாற்றிருக்கீங்க, அதனால வந்துட்டு மேலே போயிட்டு Z-ஓட வேல்யூ மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாது. அது வந்து மேலே இருந்து ஒவ்வொரு லைனாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம வரப்போற வீடியோஸ்ல ஜாவா ஸ்கிரிப்டை ஃபுல்லா கத்துக்கலாம். இந்த வீடியோக்கு இவ்வளவுதான். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம வேரியபிள்ஸ் என்னன்னு பார்த்தோம், அதை வந்து எப்படி டிக்ளேர் பண்றது அசைன் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு வேரியபிளுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். இதுல வந்து அசைன்மெண்ட், டிக்ளரேஷன், இனிஷியலைசேஷன் 3 விஷயம் நம்ம பண்ணலாம். இந்த வீடியோக்கு இவ்வளவுதான். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.